வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். நமது தமிழ்நாட்டின் காஸ்ட்லியான மேம்பாலம் சென்னையின் சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை இரும்பு மேம்பாலம் தாங்க. சென்னைக்கே நற்செய்தியாக அமையப்போகும் இந்த மேம்பாலத்தை பற்றிய விரிவான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னையின் இதயம் போன்ற பகுதியாக அண்ணா சாலை இருக்கிறது. இங்கு கிண்டி தொடங்கி அண்ணா மேம்பாலம் வரை எந்த சிக்னலுக்கும் மேம்பாலம் கிடையாது. அதே போல அதற்கு அடுத்துமே சென்ட்ரல் வரையிலுமே மேம்பாலங்கள் கிடையாது. இந்த சூழலில் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை இடையே ரூபாய் 621 கோடியில் 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழி சாலையாக உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த 4 வழி இரும்பு மேம்பாலத்தின் ஒரு பகுதி மார்ச் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சாதாரண மேம்பாலங்கள் கான்கிரீட் தூண்களால் அமைக்கப்படும். ஆனால் இங்கு கான்கிரீட்டுக்கு பதிலாக இரும்பு பயன்படுத்தப்படுகிறது. இந்த இரும்பு மேம்பாலம் கீழே உள்ள மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் வடிவமைக்கப்பட்டு கட்டப்படுகிறது. இது ஒரு பொறியியல் அதிசயம் என கருதப்படுகிறது. தற்போது இந்த இரும்பு மேம்பாலத்தின் ஒரு பகுதி பணி நிறைவடைந்துள்ளது. கான்கிரீட் தூண்கள் அமைப்பதற்கு அதிக இடமும் நேரமும் தேவைப்படும். இரும்பு தூண்கள் தொழிற்சாலையிலேயே தயார் செய்யப்பட்டு கட்டுமான இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு விரைவாக பொருத்தப்படுகின்றன. இதனால் கட்டுமான பணி மிக வேகமாக நடக்கிறது. மேம்பாலத்தின் எடை மற்றும் அதிர்வுகள் கீழே இருக்கும் மெட்ரோ சுரங்கப்பாதையை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் கட்டுகிறது. இந்த பாலத்தின் ஒரு பகுதி மார்ச் மாதம் பயன்பாட்டிற்கு வருகிறது. இந்த இரும்பு மேம்பாலத்தின் ஒரு பகுதி வருகின்ற மார்ச் மாதம் பயன்பாட்டிற்கு வருகிறது. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறுகையில், அண்ணா சாலையில் உள்ள மெட்ரோ சுரங்கப்பாதையில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு திட்டமிடலுடன் கட்டுமான பணிகள் நடக்கிறது. தற்போது நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசல் தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை செல்ல நீண்ட நேரம் ஆகிறது. இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வந்தால் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை இடையே பயண நேரம் 10 நிமிடங்களுக்கு குறைவாக இருக்கும். தமிழ்நாட்டின் மிகவும் விலையுயர்ந்த மேம்பால திட்டங்களில் ஒன்றாக இந்த இரும்பு மேம்பாலம் நிச்சயமாக இருக்கும்.